இன்றைய ஆன்மீக தகவல். அக்னி நட்சத்திரம் துவங்கி இருக்கின்றது. இந்த அக்னி நட்சத்திரம் என்பது சித்திரை மாதத்திலே வருகின்ற ஒரு 24 நாட்கள் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லுவோம். வெயில் மிக கடுமையாக இருக்கும். இந்த வேளைகளிலே ஆன்மீக ரீதியாக என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதையெல்லாம் தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அக்னி நட்சத்திர காலங்களிலே அம்பாள் கோவில்களுக்கு அம்பாளுடைய உக்கிரத்தை தணிப்பதற்கு இளநீர் அபிஷேகம் செய்வது மிகுந்த நலனை கொடுக்கும். ஆகவே கூடிய வரையில் அருகிலே இருக்கின்ற ஆலயங்களுக்கு இளநீர் வாங்கி கொடுங்கள் அபிஷேகத்துக்கு. இது முக்கியமான பிரார்த்தனை. இந்த அக்னி நட்சத்திர வேளையிலே இந்த 20 நாட்களுமே செய்யலாம். 20லிருந்து 24 நாட்கள் அக்னி நட்சத்திர காலங்கள். இந்த நாட்களிலே நாம் இளநீர் வாங்கி கொடுப்பது மிகுந்த நலனை கொடுக்கும். நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் வியாதி வெட்கை வராமல் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த வேண்டுதல். ஆகவே இளநீர் வாங்கி கொடுங்கள். தொடர்ந்து இந்த அக்னி நட்சத்திர காலங்களிலே என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம். சிவன், விஷ்ணு, அம்பாள், முருகன் போன்ற தெய்வங்களை இந்த அக்னி நட்சத்திர காலங்களிலே அதிகமாக வழிபட வேண்டும். அதேபோல் குமரன், சிவன் அக்னியினுடைய அம்சம், சிவபெருமானுடைய அக்னியிலிருந்து வந்தவன் முருகப்பெருமான். மேலும் சீதளாதேவியை வணங்குவதால் அம்மை போன்ற நோய்கள் நீங்கும். சீதளாதேவி என்பவள் அம்பாளுடைய அம்சங்களிலே ஒரு தெய்வம். அம்பாளுடைய அம்சம் சீதளாதேவி. சீதளேத்வம் ஜெகன்மாதா, சீதளேத்வம் ஜெகத்பிதா, சீதளேத்வம் ஜெகத்தாத்ரி, சீதளாயை நமோ நமக. இந்த மந்திரத்தை சொல்லி சீதளாதேவியை வழிபடுவது இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். அதேபோல் இந்த கோடையை தணிப்பதற்கு வேப்பிலை, மஞ்சள் கொண்டு வீட்டை நன்கு தூய்மைப்படுத்த வேண்டும். ஏழைகளுக்கு, இயலாதவர்களுக்கு விசிறி, அதாவது ஃபேன், காலணி, செருப்பு வாங்கி கொடுக்கலாம். குளிர்ந்த நீர்மோர் பந்தல் அமைத்து வீட்டு வாசல்லையே கூட அமைத்து வைத்து அவர்கள் யார் வேண்டுமோ அவர்கள் வந்து குடித்து விட்டு செல்லட்டும் என்று வைத்து விட வேண்டும். இளநீர், பானகம் போன்றவை இந்த அக்னி நட்சத்திர காலங்களிலே அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்பது கொடுக்க கொடுக்க நமக்கு சுரக்கும். இறைக்கின்ற ஊற்றுதான் சுரக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே பொருள் நம்மிடம் இருக்கின்றது என்றால் நாமே வைத்து கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு உபயோகப்படும்படி, மற்றவர்களுக்கு சேவை செய்யும் விதமான காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு சனாதன இந்து தர்மமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. ஆகவே இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே நீர்மோர் பந்தல் அமைக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு இது போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். கோவில்களிலே இறைவனுக்கும் இறைவுக்கும் திருமஞ்சனம் அபிஷேகம் செய்வாங்க. அந்த அபிஷேகங்களை இந்த அக்னி நட்சத்திர காலங்களிலே கண்குளிர காண்பது என்பது மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும். அதேபோல் பெருமாள் கோவில்களிலே வசந்த உற்சவங்கள் இந்த அக்னி நட்சத்திர காலங்களிலே நடைபெறும். பகல் 10, ராப்பத்து உற்சவங்கள் நடைபெறும். பரணிக்கு உரிய துர்க்கை, ரோகிணிக்கு உரிய பிரம்மா இருவருக்கும் சந்தன காப்பு செய்வது சிறப்பாகும். இந்த அக்னி நட்சத்திர காலங்களிலே இந்த தெய்வங்களுக்கெல்லாம் சந்தன காப்பு அலங்காரம் செய்து வழிபட அது நமக்கு நன்மையை தரும். அதேபோல் இந்த காலங்களிலே உஷ்ண நோய் பாதிக்காமல் இருக்க நல்ல அரிசி மாவினால் சூரிய நவகிரக கோலமிட்டு அஸ்வத்வஜாய வித்மகே பாச அஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் என்ற இந்த சூரிய காயத்ரி மந்திரத்தை அனுதினமும் சொல்லி இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே வழிபடுவது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும். அதேபோல் சிவாலயங்களிலே சிவன் திருமேனியின் மேலே உரி கட்டி அதிலே சிறு துளையுடன் கூடிய மண் கலயத்தை தொங்கவிட்டு அதற்குள் வெட்டிவேர், எலுமிச்சை வேர், பச்சிலை, ஜடாமஞ்சி, பன்னீர், பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜாதிக்காய், கடுக்காய், மஞ்சள் தூள் ஆகியவற்றை கலந்த நீரை நிரப்புவார்கள். அந்த நீரினுடைய துளிகள்
கலயத்தின் துளை வழியாக லிங்க திருமேனியிலே சொட்டு சொட்டாக விழும். இப்படி அனைத்து கோவில்களிலும் ஜலதாரை வைப்பதால் இயற்கை உபாதைகளோ பூமி அதிர்வோ ஏற்படாது என்பது ஐதீகம். இந்த நாட்களிலே செடி கொடி மரங்களை வெட்டக்கூடாது, நார் உரிக்கக்கூடாது, விதை விதைக்கக்கூடாது. கிணறு, குளம், தோட்டம் போன்றவை இந்த அக்னி நட்சத்திர காலங்களிலே அமைக்கக்கூடாது. நிலம் மற்றும் வீடு பராமரிப்பு பணிகளை அக்னி நட்சத்திரத்திலே செய்யக்கூடாது. அதுபோல நீண்ட தூர பிரயாணம், பூமி பூஜை, கிரகப்பிரவேசம், தலைமுடி இறக்குதல் போன்றவற்றை இந்த காலங்களிலே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது சாஸ்திரம். ஆகவே சாஸ்திர பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் மிகப்பெரிய துன்பங்களிலிருந்து நாம் விடுபடலாம். முன்னோர்கள் மிகச்சரியாக அந்தந்த மாதங்களுக்கு ஏற்ப நமக்கு வழிபாடுகளை வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வழிபாடுகளை எல்லாம் செய்து இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே என்னென்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே யாருக்கும் இந்த அம்மை நோயெல்லாம் வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். அதேபோல் சமயபுரம் மகமாயி அம்மனுக்கு நேர்ந்து கொண்டு வேண்டுதல்களை செய்வதும் இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மாரியம்மன் வழிபாடு, கங்கை அம்மன் வழிபாடு போன்றவற்றை இந்த அக்னி நட்சத்திர காலங்களிலே நாம் செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் செய்து இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே இறைவனை வேண்டி மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். ஆலயங்களிலே நடக்கின்ற திருவிழாக்களிலே கலந்து கொள்வோம். அக்னி வசந்தோற்சவ திருவிழாக்களிலே கலந்து கொள்வோம். குடும்பத்தோடு கலந்து கொள்வோம். எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.